படத்துல பாருங்க, அந்த 2 லைன் எடுத்திருக்கிறேன். மத்திய சாயன வருட பிரமாணம் அப்படின்னா என்னன்னா, இரவும் பகலும் சமமாக உள்ள நாளிலிருந்து மறுபடியும் அந்த நாள் வரை. அதாவது நம்ம ஒரு சம பகல், சம இரவுன்னு சொன்னோம் இல்லையா? அதுல ஆரம்பிச்சு திரும்ப பூமியானது ஒரு சுத்தி வந்து அதே இடத்துக்கு சம பகல், சம இரவு பொழுது எப்பொழுது வருகிறது என்பது இந்த கணக்கு. 365 நாள், அத நான் காமனா இருக்கிறதால இதுல போடல. 365 நாள், 5 மணி 48 நிமிடம் 45 வினாடிகளில் அதுபோல பூமியானது ஒரு முழு சுற்றை முடித்து திரும்பவும் ஒரு சம பகல், சம இரவு என்பதை அடைகிறது. அதுவே நீங்க நட்சத்திர வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடீரியல் இயர் அப்படின்னு சொல்லுவோம். அது பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த சம பகல், சம இரவு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த முழு வருடம் என்பது முடிவாகிறது. இதுல 2 ரெஃபரன்ஸ் சொல்றோம். அதாவது நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா, இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ங்கிறது உலகத்துல எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம சொல்ற எல்லாமே நான் இனர்ஷியல். நான் இனர்ஷியல் தொடர்ச்சியாக மாறிக்கிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். இனர்ஷியல் அப்படின்னா நிலையானது அப்படின்னு அர்த்தம். சூரியனிலிருந்து நட்சத்திரங்கள் என்பவை பல ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கின்ற காரணத்தால், சூரியனை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அதுவே நீங்க நட்சத்திரம் 27 எடுத்தீங்கன்னா, அது வந்து இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பூமியானது தன்னுடைய அச்சில் சுற்றி வரும்போது 3 விதமான சுழலில் வரும்போது, இந்த மத்திய சாயன வருடம் என்பது முன்னாடி நடந்துருது. அதுக்கப்புறம் தான் வந்து பூமியானது அந்த நட்சத்திரம் இருந்த பழைய இடத்த நோக்கி போகுது. அதாவது இத எப்படி எடுக்கணும்னா, நட்சத்திரத்தை ஒரு டாட்ல வச்சு, பூமி அந்த இடத்துல வச்சு, திரும்ப பூமியானது ஒரு ரவுண்ட் முடிச்சு, அந்த நட்சத்திரம் இருக்கிற இடத்துக்கு எப்போ வருதோ, அப்பதான் வந்து 1 வருடம் முடிந்ததாக நட்சத்திர வருடம் என்பது கணக்கிடப்படுகிறது. அப்படி பார்க்கும்பொழுது நட்சத்திர வருடம் என்பதற்கான காலம் அதிகமாகவும், மத்திய சாயன வருடம், அதாவது உங்களுக்கு சமபகல் இரவு இருக்கின்ற என்பது இதை விட சற்று குறைவாகவும் இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் இந்த அளவானது 20 நிமிடம் 24.6 செகண்டாக இருக்கிறது. அதாவது சமபகல், சம இரவு என்பது 20 நிமிஷம் முன்னாடியே நமக்கு வந்துருது. ஆனா நட்சத்திரத்தை வச்சு பார்த்தீங்கன்னா, அந்த நட்சத்திரத்துக்கு போய் சேர்றதுக்கு பூமிக்கு இன்னும் 20 நிமிஷம் ஒரு வருஷத்துல கூடுதலாக இருக்கிறது. நீங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது, ஒவ்வொரு வருடமும் அந்த சீசன் ஆனது 20 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டு இருக்கு நமக்கு. நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த காலத்தில் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழியில் இருந்த ஆடியை விட, இப்ப நம்ம ஒரு சில 1000 வருடம் வந்து கழித்து வந்து பார்க்கும்பொழுது, இந்த ஆடி என்பது முன்னாடியே நடந்துருது. பருவம் ரீதியாக பார்த்தீங்கன்னா, அந்த பருவகாலம் என்பது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்துருது. சில வருடங்களுக்கு முன்னால சித்திரை வெயில்னு சொல்லுவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, பங்குனி வெயில் பட்டைய கிளப்புது நமக்கு. இந்த பங்குனி காலம் தாண்டி இதுக்கு முன்னாலேயே கூட வெயில் காலம் வர்றதுக்கான வாய்ப்பு காலப்போக்கில் இருக்கிறது நமக்கு. அந்த மாதிரி இந்த பருவம் சார்ந்த காலண்டர் என்ற சிஸ்டம் வரும்பொழுது, பருவங்கள் நட்சத்திரத்தை விட கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. இது வந்து ஒரு வருடத்தில் தெரியாது. ஆனா காலப்போக்கில் சில 100 வருடங்கள், சில 1000 வருடங்கள்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த பருவம் சார்ந்த காலண்டர்ல காலமானது முன்னாடியே நிகழ்ந்துருது. இந்த சம பகல், சம இரவு என்பது முன்னாடியே நிகழ்ந்துருது. அதுக்கு முக்கியமான அடிப்படை இந்த பூமியின் சாய்வான அச்சாகும்.